சொல்லுவோம் எல்லா பிஸ்னஸ்லையும் கெப்பெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, கடைக்கு நீங்கள் மிஷின் வாங்குறீங்க, சாண்ட்விச் கிரில் வாங்குறீங்க, வேஃபில் மிஷின் வாங்குறீங்க, இது வந்து கெப்பெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒப்பெக்ஸ், ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ வேஃபிலுக்கு மாவு வாங்குறீங்க, அது என்னது? ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். அது டே டு டே செலவு. இப்போ நிறைய பேருக்கு எதுக்கு காசு இருக்குது? வேஃபில் மிஷின் வாங்க காசு இருக்குது. வேஃபில் வந்து மாவு ரெகுலராக வாங்கி போட்டு கையில் காசு இருக்க மாட்டேங்குது. கடை ஓடிட்டா ஜெயிச்சிருவாங்க. கடை ஓடலன்னா தாக்கு பிடிக்கணுமே, ஒரு 6 மாதம் தாக்கு பிடிக்கணும்ல. இல்லைன்னா கடை எனக்கு ஈஸி, கட்டையில் தாக்கு பிடிச்சி நிற்கணும். ஒரு 6 மாதம் கையில் காசு வச்சுக்கணும். கடை ஓடுதோ ஓடல, உங்கள் குடும்பத்துக்கு செலவுக்கு வச்சுக்கணும். இப்போ மேரேஜ் ஆகிட்டு அதுக்கு ஒரு குடும்பத்தை பார்க்கணும், அவர் ரெண்ட் இருக்குது, ஒரு வீட்டுக்கு ஒரு செலவு இருக்குது. இதுக்கும் உங்களுக்கு கடைக்கு பொருள் வாங்கி போடணும். வேலைக்கு ஆள் வைக்காமல் நீங்கள் இருந்தால் ஓகே, வேலைக்கு வச்சா வேலைக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ ஒரு கடைக்கு மாதம் எவ்வளவு நீங்கள் செலவாகுதுன்னு கணிச்சுக்கணும். ஓடத்தை பொறுத்து தான் செலவு. நல்லா ஓடுச்சுன்னா செலவு அதிகமாகிடும், நல்லா ஓடுச்சுன்னா கவலையே இல்லை. நல்லா ஓட்டி மினிமம் ஒரு பொருள் வாங்கி வைக்கணும். டெய்லி வெங்காயம் தக்காளி வாங்கி வைக்கணும். வேகமாக 9 மாதம் வரும், வெங்காயத்துக்கு 9 மாதம் வராது. வாங்கினா கெட்டி போச்சுன்னா தூக்கி போடணும், ஓடாமல் போச்சுன்னா வீணாக போச்சு. திருப்பி நாளைக்கு வெங்காயத்துக்கு வாங்கி தானே வைக்கணும். புரிஞ்சுதா?